அனைவருக்கும் வணக்கம். தீராத நோய் தீர்க்கும் அற்புதமான தீர்த்தலம்தான் தீர்த்தமலை. இங்குள்ள பற்பல தீர்த்தங்களில் நீராடுவதன் மூலம் மனிதர்களுக்கு ஏற்படும் பல வகையான நோய்கள் நீங்குகின்றன. தலைமை சித்தரும் உலகின் முதல் சிறந்த மருத்துவருமான அகத்தியருக்கு ஒருமுறை தீராத வயிற்று வலி ஏற்பட்டது. அப்போது அகத்தியரின் வயிற்று வலியை போக்கிய இத்திருத்தலம் தீர்த்தமலை தலம் என்று பெயர் பெற்றுள்ளது. தீர்த்தமலையானது தர்மபுரி மாவட்டத்தில் உள்ளது. வனவாசத்தின் போது ராமனோடு வனத்தில் இருந்த சீதையை மாய வேலைகள் செய்து கடத்தி சென்றான் ராவணன். சீதையை மீட்பதற்காக ராவணனுடன் யுத்தம் செய்த ராமபிரான் ராவணன் வதம் செய்யப்பட்டவுடன் அயோத்தி திரும்பினார். வழியில் இந்த தலத்திற்கு வந்தபோது சிவபூஜை செய்தார். பூஜைக்கு தேவையான தீர்த்தத்தை காசியில் இருந்து கொண்டு வரும்படி அனுமனிடம் கூறினார். ஆனால் அனுமன் வந்து சேருவதற்கு காலதாமதம் ஆனது. எனவே ராமர் தனது பானத்தை எடுத்து அங்கிருந்த மலை மீது விட்டார். ராமர் விட்ட பானம் பாறையில் பட்ட இடத்திலிருந்து தீர்த்தம் உண்டாகியது. அந்த தீர்த்தத்தை கொண்டு ராமர் சிவபூஜையை நடத்தினார். ராமரின் பானத்தால் உருவானது என்பதால் இதற்கு ராமதீர்த்தம் என்று பெயர். இதற்கிடையில் காசியில் இருந்த அனுமன் தீர்த்தத்தை கொண்டு வந்தார். தான் வருவதற்குள் தீர்த்தம் உண்டாக்கி பூஜையை நிறைவு செய்ததால் கோபம் கொண்ட அனுமன் தான் கொண்டு வந்த தீர்த்தத்தை வீசி எறிந்தார். அது இத்தலத்தில் இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் விழுந்தது. அந்த தீர்த்தம் அனுமந்த தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. அனுமந்த தீர்த்தத்தில் குளித்துவிட்டு ராம தீர்த்தத்தில் குளித்தால் பாவங்கள் நீங்கும் என்பது மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. ராமபிரான் 2 இடங்களில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்தார். ஒன்று சிறப்புக்குரிய ராமேஸ்வரம், மற்றொன்று தீர்த்தங்கள் நிறைந்து காணப்படும் தீர்த்தமலை. இங்குள்ள இறைவனின் பெயர் தீர்த்தகிரீஸ்வரர். இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். ராம தீர்த்தத்தில் நீராடி தீர்த்தகிரீஸ்வரரை வழிபாடு செய்தால் மன நிம்மதி கிடைக்கும். உடல் ரீதியான எந்தவித வியாதியாக இருப்பினும் அவை தீரும் என்கிறார்கள். இது தவிர குழந்தை வரம், குடும்ப ஒற்றுமை, சகல ஐஸ்வர்யம் கிடைக்கவும் பிரார்த்தனை செய்கிறார்கள். இந்த ஆலயத்தில் வீட்டிற்கும் அம்பாளின் திருநாமம் வடிவாம்பிகை என்பதாகும். இத்தல விநாயகர் சித்தி விநாயகர். தல விருட்சம் பவளமல்லி. இத்தல விருட்சத்தில் திருமணம் நடைபெற வேண்டியும் குழந்தைகள் வரம் வேண்டுவோரும் தொட்டில் கட்டி வழிபடுகின்றனர். மேலும் நாகப்புற்றை வணங்கினால் நாகதோஷம் நீங்குவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். மலைக்கு மேற்கே வாயு தீர்த்தமும் வருண தீர்த்தமும் உள்ளது. கிழக்கில் இந்திர தீர்த்தமும் இருக்கிறது. வடக்கே அனுமந்த தீர்த்தமும் தெற்கே யம தீர்த்தமும் உள்ளது. மலையின் உச்சியில் வசிஷ்டர் தீர்த்தம் காணப்படுகிறது. இப்படி தீர்த்தங்களால் சூழப்பட்ட அற்புதமான மலையாக தீர்த்தமலை நோய் தீர்க்கும் தலமாக விளங்குகிறது. இம்மலையை சுற்றி மேலே ஏறி வரும் பக்தர்கள் மூலிகை காற்றை சுவாசிப்பதால் கொடிய நோய்கள் நீங்குவதாக சொல்கிறார்கள். இந்த ஆலயம் தர்மபுரி மாவட்டம் அரூர் அருகே அமைந்துள்ளது. தீர்த்தமலை தர்மபுரி பஸ் நிலையத்திலிருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில், அரூரில் இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் இத்தலம் இருக்கிறது. நாமும் தீர்த்தமலை தீர்த்தத்தில் நீராடி நம் நோய்களை தொலைப்போமாக. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.